பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஆஃப் தேர்ட் குளோபல் ஹேக்கத்தான் ஆர்கனைஸ்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? அதாவது என்ன சொல்றாங்க, அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்பட்ட 3வது உலகளாவிய ஹேக்கத்தானின் கருப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அதனுடைய கருப்பொருள் தீம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதற்கான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஜீரோ ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ், ஆப்ஷன் பி இன்க்ளூசிவ் டிஜிட்டல் சர்வீசஸ், ஆப்ஷன் சி பீயிங் திவ்யாங் ஃப்ரெண்ட்லி, ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் சி. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் போத் ஏ அண்ட் சி தான் இதற்கான சரியான ஆன்சர். சரியா? இப்போ ஜீரோ ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அப்படின்னு என்னன்னா, நம்ம ரெகுலராக நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ரியல் டைம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நிறையா பண்ணுறோம். அதில் வந்துட்டு நடக்கக்கூடிய மோசடிகளை எளிமையாக கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு கொடுக்குற வகையில் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தீம். சரிங்களா? 2வது தீம் என்ன அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா, பீயிங் திவ்யாங் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா, திவ்யாங் அப்படின்னா என்னன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதாவது தமிழில் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிற வகையில் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பீயிங் திவ்யாங் ஃப்ரெண்ட்லி. இப்போ உதாரணமாக நம்ம இப்போ ருபி நோட்டில் நம்ம பார்த்தோன்னா கண்டுபிடிச்சலாம், இது 100 ருபீஸ் நோட்டு, இது 500 ருபீஸ் நோட்டு அப்படின்னு. அதுவே வந்துட்டு விஷுவலி இம்பேர்டு பர்சனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது கண்ணு தெரியாத நபர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சரியா? அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நோட்டில் அந்த ருபி நோட்டுக்கு வந்துட்டு என்கிரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ 500 நோட்ஸ் அப்படின்னா அது தொட்டு பார்த்தா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க விஷுவலி இம்பேர்டு பர்சன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதே போல் இப்போ சில ஏடிஎம்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெஸ்பாண்டிங் சிஸ்டம் இருக்கும். சரியா? அதே சொல்லும். சரியா? என்னென்ன நம்பர் அவங்க என்டர் பண்ணுறாங்க, எவ்வளோ ருபீஸை வந்துட்டு என்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் அதே சொல்லும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த விஷுவலி இம்பேர்டு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? அது போல் இன்னும் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்க எளிமையாக பயன்படுத்துறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பீயிங் திவ்யாங் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததா இந்த குளோபல் ஹேக்கத்தான், தேர்ட் குளோபல் ஹேக்கத்தானை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்பிங்கர் 2024. சரிங்களா? இது எப்போலேருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 7, 2024 இருந்து ஜனவரி 4, 2025 வரைக்கும் நடந்திருக்கு. இதில் வின்னருக்கு வந்துட்டு 40 lakhs ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரைஸாக வந்துட்டு உமன் கேட்டகரிக்கு வந்துட்டு, அதாவது உமன் டீமுக்கு வந்துட்டு 20 lakhs கொடுக்குறாங்க. ஸ்டே ஃபண்டாக இதோட ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு 5 lakhs ருபீஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதோட ஃபைனலே வந்துட்டு, அதாவது ஃபைனல் ப்ரோக்ராம் எங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா, பெங்களூரில் ஜனவரி 4, 2025 அப்போ இதோட ஃபைனலே நடந்துச்சுங்க. சரிங்களா? இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.